பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026ஆம் வருஷத்தினுடைய முதலாம் மாதத்தை கடந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள 2ஆம் மாதத்திற்குள்ளாக நாம் நுழைய தேவன் செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன வார்த்தையை பேச போகிறார், தேவன் என்ன காரியங்களை நம்மோடு கூட இடைப்பட போகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கேதுவான நினைவுகளே. இந்த நாளிலே, இந்த புதிய மாதத்திலே, பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நமக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தேவன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே வந்துவிடுமா, இந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த மாதத்திலே நடந்து விடுமா என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் உங்கள் கைகளிலே கொடுக்கப்படுகிற மாதம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார். என்ன எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம், இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகினால் நல்லா இருக்கும், இந்த சூழ்நிலைகள் என் குடும்பத்தில் மாறினால் நல்லா இருக்கும், இந்த காரியங்கள் கைகூடி வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நின்று அவருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எனவே கலங்காதிருங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்க, தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இந்த காரியங்கள் நடந்துடட்டும், எப்போ இந்த காரியங்கள் நடக்க போகுது, எப்போ இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளோடு காத்திருக்கிறீங்க. பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கைகூடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு அது தீமையான முடிவு கிடையாது, சந்தோஷமும் சமாதானமுமான முடிவுகளை கொடுக்கும்படி தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். இதுதாங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பது. ஏனென்றால் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை தேவன் நமக்கும் கொடுக்கணும். ஒரு தேவ மனிதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நாம் தேவனிடத்தில் விருப்பப்பட்டு கேட்குறோம், எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த நன்மை வேணும், எனக்கு இந்த விடுதலை வேணும்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் போய் ரொம்ப அன்பாக கேட்குறோம், ஆண்டவரிடத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு போய் நிற்கிறோம், கேட்குறோம். ஆனால் ஆண்டவரும் நமக்கு ஆசைப்பட்டு கொண்டு வந்து அதை கொடுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஆசீர்வாதம் என்பது. நாம் ஆசைப்பட்டு போய் கேட்டு வேண்டா வெறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஆசைப்பட்டு ஒன்று நம்ம கொடுத்தால் மட்டும்தான் நாம் அதை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அதை நாம் அனுபவிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஆண்டவரிடத்தில் பல காரியங்கள் ஆண்டவரிடத்தில் முன் வச்சு கேட்குறீங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, நாம் விருப்பப்பட்டு கேட்கிறதற்கு தேவன் விருப்பப்பட்டு எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஏதோ வேண்டா வெறுப்பம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடாது. அது சரியான காரியமாக இருக்குது. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கொண்டு வராது. அப்போ நான் விருப்பப்பட்டு ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த ப்ரமோஷன் வேணும், என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஆசைப்பட்டு போய் கேட்குறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அதை ஆசைப்பட்டு என் பிள்ளைகள் என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லி அவரும் விருப்பத்தோடு நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுதான் ஒரு உண்மையான நிலையான ஆசீர்வாதம் என்பது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களை இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை நினைக்க போகிறார். இது எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும்.
எதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளோடு காத்திருக்கிறீங்கள, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். நாம் ஆண்டவரிடத்தில் விருப்பப்பட்டு கேட்குறோம், அவர் இந்த மாதத்தில் விருப்பப்பட்டு உங்கள் கையில் அதை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த மாதத்தில் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. ஏனென்றால் உங்கள் எதிர்பார்ப்பை தான் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறாரே. இதுவரைக்கும் நீங்கள் கலங்கின நிலைமையில் இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. இனிமேல் நீங்கள் நன்மைகளை பார்க்க போகிறீங்க. இனிமேல் நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் துக்கங்கள் சந்தோஷங்களாய் மாறப்போகிறது. எத்தனை வருஷ காலம் எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு செய்து விடுவார், நாளைக்கு செய்து விடுவார். ஆபிரகாம் என்ற தேவ மனிதருக்கு ஆண்டவர் 75 வயதில் அழைக்கிறார். 75 வயதில் அழைத்து உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாட்கள் கடந்து போகிறது, காலங்கள் செல்ல செல்ல போராட்டம் அதிகமாகிக்கொண்டே போகிறது, விரக்தியான சூழ்நிலைமைக்கு போகிறார். ஆனால் ஆண்டவர் தன் சொன்ன வார்த்தையை அவருடைய 100வது வயதில் நிறைவேற்றி கொடுத்து அவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுத்தார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் அதே மாதிரிப்பட்ட சூழ்நிலைமையில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காலங்கள் தாமதமாகிறது, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்குமான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்களானால் இந்த முடிவு வந்துடாதா, இந்த காரியத்தில் ஒரு சமாதானமான சூழ்நிலை வந்து விடாதா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறதான ஒரு அழகான காரியம் என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பது. ஏன்னா நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை நினைத்தால் போதுமானது. ஏன்னா அவர் நினைச்சிட்டாருன்னா அடுத்து நம்மோட லைஃபே டோட்டலாக மாறிடும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தின் கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்திலே கொடுக்கப்படும். என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ கலங்காதிருங்கள், அதிலிருந்து சோர்ந்து போயிடாதீங்க, விசுவாசத்தில் தளர்ந்துடாதீங்க. நிச்சயமாய் தேவன் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுத்து உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே உடைய மகிமையான கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, இந்த நாளிலே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் என்னென்ன எதிர்பார்ப்போடு நிற்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் மேலே நீர் நினைவு வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே என்று சொன்னீரே. அந்த சமாதானமான நினைவுகளின்படி அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து இந்த மாதம் முழுவதிலும் தேவன் அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை பிரயாசப்படுகிறார்களோ பிரயாசங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்கப்படட்டும். கையிட்டு செய்கிற வேலைகளிலே நல்ல ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. தேவைக்காக அந்த பிள்ளைகள் எங்கும் நில்லாதபடிக்கு தேவைகளை பிள்ளைகளுக்கு அற்புதமாய் சந்திப்பீராக. இந்த பிப்ரவரி மாதம் அந்த பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த மாதத்திலே போக்குவரத்து பிரயாணங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை கண்ணின்மணி போல கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷித்த ஞானத்தையும் விவேகத்தையும் தருவீராக. தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதங்களில் வாய்க்கப்படுவதாக. எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால தலைகளாய் புரட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுத்து நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுத்து நாங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணப்போகிறோம் என்று சொல்லி உடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், விசுவாச அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.